ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் சாய்ராம். அன்பார்ந்த சாய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் பாபா மாமியின் ஆத்ம நமஸ்காரங்கள். பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவின் 100வது ஆண்டு விழாவை முன்னிட்டு அவருடைய திவ்ய சரித்திரம், அற்புதங்கள், உபதேசங்கள் இவை எல்லாவற்றையும் தொடர்ந்து நாம் சாய் தொலைக்காட்சியின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அவருடைய வாழ்க்கை சரிதத்தில் பல்வேறு நிகழ்வுகள், பல்வேறு சம்பவங்கள் தம்முடைய பக்தர்களோடு அவர் இன்றளவும் எப்பொழுதும் நிகழ்த்தி கொண்டிருக்கும் அந்த அதிசயங்களை பற்றி நாம் பார்ப்போம், தொடர்ந்து பார்ப்போம். சென்ற முறை நாம் தன்னுடைய பக்தர் என்று சொல்லிக்கொண்ட ஒருவருக்கு பகவான் அளித்த ஒரு பரிசை பற்றி கேள்விப்பட்டோம். அது என்ன என்பதை பார்ப்போம். நிறைய பேர் இன்று நான் சாய் பாபாவினுடைய பக்தர் என்று சொல்லிக் கொள்கிறார். அது சமர்த்த சத்குரு ஷிரடி சாய்பாபாவின் பக்தராக இருக்கட்டும், அல்லது பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் பக்தராக இருக்கட்டும், இருவருமே ஒருவர்தான். ஆக யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஒரு குருவினுடைய நான் பக்தர் என்று சொல்லிக் கொள்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்த குருமார்களே தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவும் தன்னுடைய பக்தர்களிடத்தில் இதே ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். என்ன சொன்னாராம்? என்னுடைய பக்தன் என்று சொன்னால் மட்டும் போதாது, என்னுடைய உபதேசங்களையும் கடைபிடிப்பவனாக அவன் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் என்னுடைய பக்தனாக இருக்க முடியும் என்றாராம். ஆக அவருடைய உபதேசங்களை கடைபிடிக்காமல், அவர் சொன்ன வாக்கை நாம் கடைபிடிக்காமல், ஆனால் அவருடைய பக்தன் என்று நிறைய பேர் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது மிகவும் வருத்தத்திற்குரியது, துரதிர்ஷ்டவசமானது. உண்மையாக நாம் பாபாவின் பக்தராக இருந்தால் பாபா நமக்கு அளித்த உபதேசங்களை முறையாக பின்தொடர்ந்து கடைபிடிப்பவரே உண்மையான பாபாவினுடைய பக்தராக இருக்க முடியும். ஆக பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா இவ்வாறு முறை தவறி சென்ற பலரை வழிநடத்துவதற்காக சில முறை கண்டித்தும் பலமுறை செல்லமாக தண்டித்தும் அவரை திருத்தி வழி நடத்தி இருக்கிறார். அப்பேற்பட்ட அற்புதங்கள், எண்ணற்ற அற்புதங்கள் நடந்திருக்கின்றன. சமர்த்த சத்குரு ஷிரடி சாய்பாபாவின் இது போன்ற பல்வேறு அற்புதங்களை நடத்தி இருக்கிறார். குடிகாரன் ஒருவன் தினமும் தினமும் சத்தியம் செய்து இன்று முதல் குடிக்க மாட்டேன், நாளை முதல் குடிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்துவிட்டு மீண்டும் மீண்டும் அந்த போதை பழக்கத்திற்கு அடிமையான அவனை தன்னுடைய நெஞ்சின் மீது உறங்கும் பொழுது எழுந்து நின்று மிதித்து நாளை முதல் குடிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய் என்று சொல்லி கனவில் சத்தியம் வாங்கி கொண்டார் அவர். ஆக ரயில் பெட்டியில் சென்று கொண்டிருந்த ஒருவருக்கு பலார் என்று ஒரு அறை விழுந்தது. காரணம், முறை தவறி இனிமேலும் செல்லாதே என்று அறை விட்டு அவரை தண்டித்து வழிநடத்தினார். அதே போன்று பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவும் அவர் நிகழ்த்திய ஒரு சுவையான ஒரு அற்புத நிகழ்வுகளை நாம் இப்பொழுது காண்போம். அவருடைய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு நோயாளி, ஒரு மருத்துவமனையில் ஒரு நோயாளி அனுமதிக்கப்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? அந்த மருத்துவர்கள் சொல்லும் அந்த முறையான நெறிமுறைகளை, விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். முறையாக மருந்துகளை உட்கொள்ள வேண்டும். தீய பழக்கங்களுக்கு ஆளாகக்கூடாது. போதைப் பொருட்களை, வஸ்துக்களை தொடக்கூடாது. புகையிலை, வெற்றிலை போன்றவற்றை போடக்கூடாது. பிறகு என்ன உணவு மருத்துவமனையில் மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்டதோ அல்லது இதைத்தான் சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் அதைத்தான் சாப்பிட வேண்டும். அப்பொழுது தானே நோய் குணமாகும். ஆக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு விட்டு நான் பகவான் சத்ய சாய்பாபாவினுடைய பக்தர், என்னுடைய நோய் இன்னும் குணமாகவில்லையா என்று எப்படி கேள்வி கேட்க முடியும்? இப்படியாக தொடர்ந்து பல சேட்டைகளை செய்து கொண்டே வந்த அந்த பக்தருக்கு ஒரு நாள் ஓங்கி ஒரு அறை கன்னத்தில் விழுந்தது. அந்த அறை விழுந்தவுடன் அங்கிருந்த அத்தனை பேர்கள், மருத்துவர்கள், அந்த கூட இருந்த செவிலியர்கள் மற்றும் அவரோடு சக பயணிகள் எல்லோருமே அலறுவதை கேட்டு, யாருமே இங்கே இல்லையே, என்ன ஆயிற்று கேட்டவுடன், இல்லை சுவாமி என்னை அறைந்திருக்கிறார். சுவாமி இங்கே இருக்கிறார். இல்லை, நான் அறை வாங்கினேன், எனக்கு தெரியும். இந்த சுற்றி ஓடி வந்து 2-3 முறை அது மாதிரி ஒரு அறை வாங்கியவுடன், சுவாமி நான் தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், இனிமேலும் நான் முறையாக விதிமுறைகளை, மருத்துவமனையின் விதிமுறைகளை கடைபிடிப்பேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னவுடன் தான் அவனுடைய அந்த அலறல் நின்றது. பிறகு அவனுடைய கன்னத்தில் அந்த விரல் பதிந்ததை எல்லோருமே பார்த்து அதிசயித்தார்கள். சுவாமி அங்கே இல்லாவிட்டாலும்
ஒரு பிரசன்ஸ் சொல்வார்கள், மை பிரசன்ஸ் இஸ் தேர். சர்வாந்தர்யாமி சர்வவியாபி, எந்த இடத்தில் உலகத்தின் எந்த மூலையில் என்ன நடக்கிறது என்பதை அவர் நன்றாக அறிவார். ஓகே, ஆக சுவாமி அங்கே அவருக்கு அறிந்ததை, அந்த விரல்கள் பதிந்ததை பின்னாளில் என்ன சொன்னானாம், இது எனக்கு ஒரு வரம், சாபம் இல்லை, சுவாமியினுடைய திருக்கரங்கள் என்னுடைய கன்னங்களில் பதிந்திருக்கிறது என்று சொன்னால், என்னுடைய உடலில் பட்டிருக்கிறது என்று சொன்னால் நான் எப்படி கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னாராம். அதுவும் உண்மைதான். சுவாமியினுடைய திருக்கரங்கள் பட்டு ஒருவருக்கு ஒருவர் நல்ல வழிபடுகிறார் என்று சொன்னால் அதைவிட பாக்கியம் வேற என்ன இருக்க முடியும்? அது சென்ற முறை சென்ற ஜென்மத்தில் அவர் செய்த புண்ணியமாகத்தான் இருக்க வேண்டும் என்று எல்லோருமாக சொல்லி அதிசயப்பட்டார்கள். இது போன்று இன்னொரு முறை ஒரு கணவன் மனைவி இருவருக்குள்ளும் கருத்து வேறுபாடு என்று சொல்ல முடியாது. அந்த மனைவியை கணவர் மிகவும் துன்புறுத்துகிறார். அவருடைய அந்த அன்னை தந்தையாருடைய பேச்சை கேட்டு மிகவும் துன்புறுத்துகிறார். பல்வேறு சித்திரவதைகளை அந்த மனைவி அனுபவிக்கிறாள். இதற்கு நடுவில் இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று அந்த மனைவி நினைக்கிறாள். எப்படி விடுபடுவது என்று தெரியவில்லை. யாரிடமும் இதை போய் சொல்ல முடியவில்லை. காரணம் பயம், அடிப்பாரோ என்று, திட்டுவாரோ என்று பயம். ரெண்டாவது, நம்முடைய கணவரை நாம் விட்டு கொடுத்துக்க முடியாது இல்லையா, நம்ம விட்டு கொடுக்க முடியாது. ஆக அந்த ஒரு பயம், என்ன செய்வது, நான் இந்த சங்கடங்களிலிருந்து எப்படி சுவாமி நான் மீள்வேன் என்று ஒரு முறை புட்டப்பர்த்திக்கு நம்முடைய சத்ய சாய்பாபாவை, பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவை தரிசிப்பதற்காக வந்தார். சுவாமி, எப்படியாவது எனக்கு தரிசனம் அளியுங்கள், என் கணவர் வெளியூருக்கு சென்றிருக்கிறார், அவர் வருவதற்குள் நான் ஊருக்கு திரும்பிவிட வேண்டும். காரணம் இல்லை என்றால் எனக்கு அடியும் திட்டும் விடும். இந்த நரகத்திலிருந்து எனக்கு விடுதலை அளியுங்கள் சுவாமி, என்னால் தாங்க முடியவில்லை என்று அவருடைய தரிசனத்திற்காக அழுது கொண்டே அந்த அம்மையார் காத்து கொண்டிருக்கிறார். அந்த அம்மையாருடைய உடலில், அந்த அம்மையார் சென்னையை சேர்ந்தவர், அந்த அம்மையாருடைய காரணம் கொண்டு பெயர் மறைக்கப்பட்டுள்ளது. அந்த அம்மையாருடைய உடம்பில் பல்வேறு தழும்புகளும் காயங்களும் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த அம்மையார் தரிசனத்திற்காக காத்திருக்கும் பொழுது சுவாமியினுடைய ஒரு அபார கருணை, அப்படிப்பட்ட கருணாசாகர் என்று சொல்லக்கூடிய அந்த சுவாமியினுடைய ஒரு கருணை பார்வை அந்த அம்மையாரின் மீது விடுகிறது. அந்த அம்மையாரிடம் அவர் சொல்கிறார், நீ தைரியமாக செல், இனி அவன் உன்னை ஒன்றும் துன்புறுத்த மாட்டான், அதற்கு நான் பொறுப்பு, நீ வீட்டிற்கு போ, கவலைப்படாதே என்று சொல்லி நம்பிக்கை கொடுத்து அந்த அம்மையாரை வழி அனுப்பி வைக்கிறார். அந்த அம்மாவும் சுவாமிக்கு 1000 கோடி முறை நமஸ்காரம் செய்து நன்றி செலுத்திவிட்டு மிக வேகமாக விரைந்து தன்னுடைய வீட்டிற்கு வருகிறாள். இதற்கு நடுவில் என்ன ஆயிற்று, அந்த அம்மையாருடைய கணவன் வெளியூரிலிருந்து திரும்பி கொண்டிருக்கிறான், புகை வண்டியில் வந்து கொண்டிருப்பவன். அப்பொழுதுதான் அந்த அம்மையார் சுவாமியை தரிசித்து விட்டு தன்னுடைய வீட்டிற்கு சென்றிருக்கிறாள். அந்த நேரம் கடந்த ஒரு சில வினாடிகளில் அந்த கணவர் அவர் புகைப்பெட்டியில் அமர்ந்திருக்கும் பொழுது, புகை வண்டி பெட்டியில் அமர்ந்திருக்கும் பொழுது ஓங்கி யாரோ தன்னை அறைவதை போன்று அவருக்கு உணர்வு ஏற்பட்டது. சக பயணிகள் எல்லோரும் இருக்கிறார்கள். அம்மா என்று அவர் அலறுகிறார். எல்லோருக்கும் ஆச்சரியம். ஏதோ ஒரு பாம்பு பூச்சி ஏதாவது நுழைந்து விட்டதா, இல்லை ஏதாவது ஒரு கனவு கண்டு அவர் விழித்து இப்படி அலறுகிறாரா என்று இரவு பொழுது வேற எல்லோரும் எழுந்திருந்து அங்கே என்ன ஆயிற்று என்று கேட்கிறார்கள். மீண்டும் அதே அலறல், யாரோ என்னை அறைந்தார்கள் என்று சொல்லும்போது எல்லோரும் சிரித்தார்களாம். ஏதோ பிரமை ஏற்பட்டு விட்டது இவருக்கு, தூக்கத்தில் கனவாக இருக்கும், நன்றாக உறங்குங்கள், காலை பொழுது விழுந்ததும் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆக இரவிலேயே பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா அவரிடம், இனிமேலும் உன்னுடைய மனைவியை துன்புறுத்துவதை நீ விட்டுவிட வேண்டும், விடுவாயா என்று கேட்டபொழுது, நிச்சயமாக சுவாமி, தங்களுடைய உத்தரவிற்கு நான் கட்டுப்படுகிறேன், இனிமேலும் என் மனைவியை மட்டுமல்ல வேறு எந்த ஜீவனையும் நான் துன்புறுத்த மாட்டேன், என்னுடைய இந்த பிடிவாதத்தை, என்னுடைய இந்த தீய குணத்தை நான் கைவிட்டு விடுகிறேன் என்று சொல்லி ராத்திரியே சுவாமியிடம் அந்த கன்ஃபெஷன் என்று சொல்வார்களே, பாவ மன்னிப்பு சுவாமி அவருக்கு அளித்து, இவ்வளவும் ஒரு இரவு பொழுது ரயில் வகுப்பு பெட்டியில், முதல் வகுப்பு பெட்டியில் நடந்து முடிந்து விடுகிறது. பொழுது விழுந்து எழுந்திருக்கிறார். அவருக்கு ஒரு சந்தேகம் வருகிறது, இரவு இது என்னுடைய பிரமைதானா, உண்மையிலேயே சுவாமி இதெல்லாம் நடந்ததா என்று பிரமை ஏற்பட்டவுடன் பக்கத்தில் இருப்பவர் அவரை பார்த்துவிட்டு, நீங்கள் சொன்னது நிஜம்தான், வாஸ்தவம்தான், இரவு உங்களை யாரோ அறைந்திருக்கிறார் என்று சொன்னாராம். என்ன சொல்கிறீர்கள், உங்களுடைய 2 கன்னங்களிலும் சிவந்த அந்த பகுதி அதை காண்பிக்கிறது, 2 கன்னங்களும் யாரோ அரைந்து சிவந்ததை போன்று அங்கு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று சொன்னவுடன், அப்பொழுதுதான் அங்கே அருகில் இருந்த ஒருவரிடம் சிறிது முகம் பார்க்கும் கண்ணாடியை வாங்கி பார்த்த பொழுதுதான் தன்னுடைய 2 கன்னங்களிலும் சிவந்த கரங்கள் இருப்பதை கண்டார்.
ஆக உண்மையாகவே சுவாமி என்னிடம் இந்த ஒரு வாக்கை என்னுடைய இந்த உத்தரவை அவருடைய உத்தரவை அளித்திருக்கிறார். நிச்சயமாக அவருடைய வார்த்தைக்கு நான் கட்டுப்படுவேன் என்று சொல்லி இங்கோடு இப்பொழுதோடு என்னுடைய தீய குணங்களாக அனைத்தும் என்னை விட்டு அகன்று விட்டன. இனிமேலும் நான் தூய உள்ளவனாக நான் இருப்பேன். என்னுடைய மனைவிக்கு ஒரு நல்ல கணவராக, ஒரு அன்பான ஒரு துணைவராக நான் இருப்பேன். எந்த ஜீவனையும் நான் துன்புறுத்த மாட்டேன். இந்த அடி எனக்கு போரும், இது பகவான் எனக்கு தந்த பரிசாக நான் நினைக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய மனைவியிடம் ரயில் பெட்டியிலிருந்து ட்ரெயினிலிருந்து இறங்கியவுடன் வீட்டிற்கு வந்தவுடன் தன்னுடைய மனைவியிடம் சென்று மன்னிப்பு வேண்டினாராம். இனிமேல் நான் உன்னை துன்புறுத்த மாட்டேன் என்று. அப்பொழுது அதை ஆச்சரியப்பட்டாராம் அவருடைய மனைவி. இது என்ன நடந்தது? நான் சுவாமியிடம் தரிசனம் செய்துவிட்டு வந்தவுடன் இப்படி சொல்கிறாரே, சுவாமி இவருக்கும் சென்று ஏதோ ஒரு லீலையை செய்திருக்கிறார் என்பதை அவர் மனைவி நன்றாக உணர்ந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் சுவாமியால் ஏராளமான எண்ணற்றோருக்கு இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. காயத்ரி மந்திரத்தினுடைய மகிமையை பற்றி நம்ம எல்லோருக்குமே தெரியும். வேதங்கள், இதிகாச புராணங்கள், உபனிஷத்துக்கள், பல்வேறு ரிஷிகள், மகான்கள், குருமார்கள் இவை எல்லோருமே இந்த காயத்ரி மந்திரத்தினுடைய மகத்துவத்தை பற்றி நிறைய கூறி சென்றிருக்கிறார்கள். இன்றளவும் அந்த காயத்ரி மந்திரம் நம்முடைய தாய்நாட்டில் இந்தியாவில் மட்டுமல்ல, பல்வேறு உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளிலும் பல இடங்களிலும் ஒலிக்கப்பட்டு அது இன்றளவும் ஆராய்ச்சி செய்யப்பட்டு அதனுடைய மகத்துவம் இன்றளவும் அது எல்லோருக்கும் தெரிந்து கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு காயத்ரி மந்திரத்தினுடைய ஒரு புகழை, அதனுடைய மகத்துவத்தை எவருமே சொல்லி முடிக்க முடியாது என்ற ஒரு கருத்தை ஆணித்தரமாக வசிஷ்ட மகரிஷி தன்னுடைய வாயால் ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த காயத்ரி மந்திரத்தை நமக்கு அளித்தவர் யார் என்பதும் நமக்கு தெரியும். மகரிஷி விஸ்வாமித்திரர் ஒரு மகாராஜாவாக இருந்து தவம் செய்துவோருடைய வலிமையை பற்றி கேள்விப்பட்டு, ஆற்றலை பற்றி கேள்விப்பட்டு கடுமையாக தவம் செய்து அந்த தவத்தினுடைய அந்த ஒரு பலனாக காயத்ரி மந்திரம் என்ற அருமருந்து பொக்கிஷம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த காயத்ரி மந்திரத்தினுடைய மகிமை பற்றி பகவத்கீதையில் கீதாச்சாரம் காயத்ரி மந்திரத்தை காட்டிலும் மிகச்சிறந்த மந்திரம் வேறு எதுவும் இல்லை என்கிறது. இதே கருத்தை சமர்த்த சத்குரு நம்முடைய சிரடி சாய்பாபாவும் மந்திரங்களிலேயே மிகச்சிறந்தது காயத்ரி மந்திரம் என்று சொல்கிறார். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா காயத்ரி மந்திரத்தினுடைய மகத்துவத்தை மட்டுமல்லாமல் அதை எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்பதையும் தன்னுடைய அற்புதமான ஒரு டிவைன் வாய்ஸ் என்று சொல்வார்களே, தெய்வீக குரலால் எல்லோருக்கும் தன்னுடைய மாணவர்கள், குழந்தைகள், பக்தர்கள் அத்தனை பேருக்கும் சொல்லி அதை பரவசம் ஊட்டுகிறார். அது ஒரு மந்திரத்திற்கும் ஒரு மாத்திரை அளவு என்று இருக்கும், இலக்கணம் என்று இருக்கும். ஒரு மந்திரத்தை இப்படித்தான் உச்சரிக்க வேண்டும் என்று இருக்கும். பாடலாக அதை சொல்லக்கூடாது. ஒரு உச்சரிப்பதற்கும் ஒரு முறை ஒன்று இருக்கிறது. அதை பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா தன்னுடைய பக்தர்களுக்கு அழகாக அதை உச்சரித்தும் காண்பித்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த காயத்ரி மந்திரத்தினுடைய மகத்துவத்தால் என்னென்ன அற்புதங்களெல்லாம் பகவானுடைய பக்தர்களுக்கு நிகழ்ந்திருக்கிறது என்பதையும் பல்வேறு நபர்கள் அதற்காகவே ஒரு 50 அத்தியாயங்களை நாம் கடந்தாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கின்றது. காயத்ரி மந்திரத்தை உச்சாரணம் செய்ததால் நிகழ்ந்த அற்புதங்கள், அதே சமயத்தில் காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்க தவறியதால் நிகழ்ந்த அந்த விபத்துக்களை பற்றியும் நாம் இங்கே அறிந்து கொள்ளலாம். ஒரு புண்ணிய க்ஷேத்திரத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் அங்கு வசித்திருக்கக்கூடிய, அங்கு வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த மகான்கள் அல்லது அந்த தெய்வத்தினுடைய அந்த அருள் இல்லாமல் அது நடக்காது. அதுபோல இந்த பஞ்சமுக காயத்ரி தேவி என்று சொல்லக்கூடிய புட்டபர்த்தியில் நம்முடைய பாபாவால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆற்றல் மிக்க சக்தி வாய்ந்த தேவி அந்த காயத்ரி தேவியாகும். இந்த காயத்ரி தேவி இந்த உலகத்தினுடைய பெருவெடிப்பு என்று சொல்வார்களே, பிக் பேங் தியரியில், இந்த பெருவெடிப்புக்கு பின்னர் ஒளிப்பிழம்பாக தோன்றிய அந்த சதாசிவ பிரம்மத்தோடு தோன்றியது தான் பஞ்சமுக காயத்ரி என்று சொல்கிறார்கள். அந்த பஞ்சமுக காயத்ரி என்று சொல்லும் பொழுது அந்த காயத்ரி தேவியினுடைய ஆற்றல் சர்வதேவதா ஸ்வரூபிணி என்கிறார்கள். எல்லா தேவதைகளுக்கும் தலைமை பீடத்தில் இருக்கக்கூடியவள் காயத்ரி தேவி என்கிறார்கள். சர்வ மந்திர ஸ்வரூபிணி என்று சொல்கிறார்கள். எல்லா மந்திரங்களிலும் தலை சிறந்த மந்திரமாக திகழக்கூடியது அந்த காயத்ரி மந்திரம் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காயத்ரி மந்திரமுக்கு நம்முடைய பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அது எப்படிப்பட்ட மந்திரம் என்பதை பற்றியும் விளக்குகிறார்.
அதாவது காயத்ரி என்ற நாமத்தில் 3 தேவிகளுடைய ஒரு சக்திகளும் இணைந்திருப்பதை அவர் அற்புதமாக தன்னுடைய பக்தர்களுக்கு விவரிக்கிறார். காயத்ரி என்று சொன்னாலே காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி. ஆக காயத்ரி என்று சொல்வது நம்முடைய உள்ளத்தினுடைய உணர்வுகளை எல்லாம் நெறிப்படுத்துவது. அந்த உணர்வுகள், சாவித்திரி என்று சொல்லும் பொழுது உணர்வுகள் அந்த வெளியிடும் அந்த அதிர்வலைகளை எல்லாம் கட்டுப்படுத்துவது. சரஸ்வதி ஞான தேவதை என்று சொல்லும் பொழுது இவை இரண்டையும் ஒருங்கிணைத்து நம்முடைய நிலையான ஒருங்கிணைந்த ஒரு விழிப்புணர்வு. சுவாமி அதை அழகாக சொல்கிறார், கான்ஸ்டன்ட் இன்டகிரேட்டட் அவேர்னஸ் என்று சொல்கிறார். அப்படி நிலையான ஒரு விழிப்புணர்வு, ஒருங்கிணைந்த ஒரு விழிப்புணர்வை நம்முடைய உள்ளத்தில் தோற்றுவிக்கிறது இந்த காயத்ரி தேவியினுடைய ஒரு மந்திரம். அதாவது எப்படின்னா, ஒவ்வொரு பழம் எடுத்துக்கொள்வோம். ஒரு உதாரணமாக, ஒவ்வொரு பழத்திற்கும் ஒரு குணாதிசயம் உண்டு. இந்த பழத்தில் இந்த வைட்டமின் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆக இந்த வைட்டமின் சி இந்த பழத்தில் இருக்கிறது, இந்த பழத்தில் இந்த சக்தி இருக்கிறது. ஆக ஒரு பழத்தை சாப்பிடும் பொழுது ஒரு சக்தி நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், பல்வேறு பழங்களுடைய கூட்டமைப்பாக கலந்த அந்த பழக்கலவையை சாப்பிடும் பொழுது எப்படிப்பட்ட சக்தி, ஆற்றலை நமக்கு கிடைக்கிறது. அதுபோல அந்த காயத்ரி தேவியினுடைய அந்த ரகசியம், அந்த மகத்துவம் எப்படி என்றால், பல்வேறு சக்திகளுடைய கூட்டமைப்பு ஒருங்கிணைந்து அந்த விழிப்புணர்வை, ஒருங்கிணைந்த ஒரு ஆற்றலை நமக்கு தருகிறது அந்த காயத்ரி தேவியினுடைய மந்திரம். இதுதான் அந்த சக்தியினுடைய அந்த ரகசியமே. இதுதான். இது பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா தன்னுடைய பக்தர்களுக்கு அற்புதமாக அதை விவரிக்கிறார். அது எல்லோரும் இணையதளத்தில் கேட்க வேண்டும். அது அவருடைய தெய்வீக குரலால் அதை கேட்கும் பொழுது, அந்த மந்திரத்தை கேட்கும் பொழுதே அப்படி ஒரு பரவச நிலையை நமக்கு ஏற்படும். அதையும் நாம் உணர முடியும். பரவச நிலையை எப்பொழுதுமே நாம் கேட்டு பெறுவதை விட அது உணர்வது எப்பொழுதுமே அது மிகவும் அற்புதமான ஒரு அனுபவம் அது. ஆக அப்படிப்பட்ட ஒரு காயத்ரி மந்திரம், அந்த காயத்ரி மந்திரத்தால் தனக்கு எப்படிப்பட்ட அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்பதை பக்தர்களே நேரடியாக எங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சில அனுபவங்களை நாம் இன்று பார்க்கலாம். விமான பயிற்சியை அளிக்கும் ஒருவர், இந்த பைலட் கோச் என்று சொல்வார்களே, அதுபோல் விமானத்திற்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒருவர், அவர் மிகச்சிறந்த ஒரு கோச். அதாவது நம்முடைய பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவினுடைய பரம பக்தர். அவர் வயதில் முதிர்ந்த மிகவும் ஒரு அனுபவம் மிக்க ஒரு கோச். அவர் அவருடைய மாணவர்களுக்கு பயிற்சியை அளித்து கொண்டிருக்கிறார். அதாவது எப்படிப்பட்ட பயிற்சி என்று சொன்னால், ஸ்பின் என்று சொல்லக்கூடிய அந்த விமானத்தை 2-3 முறை குட்டிக்கரணம் அடித்து, அதாவது ஆபத்து காலத்தில், போர்க்காலத்தில் எப்படி அது செயல்பட வேண்டும் என்பதற்கான ஒரு பயிற்சி அது. ஆக 2-3 முறை குட்டிக்கரணம் அடித்து மீண்டும் தரையிறக்கம் செய்ய வேண்டும். அதுவும் எப்படி என்றால், அந்த குட்டிக்கரணம் அடிக்கும் அந்த பயிற்சியும் 8000 அடி உயரத்தில் துவங்கி 5000 அடி உயரத்திற்குள் அதை நிறைவு செய்ய வேண்டும். அதற்கு கீழாக செய்ய முடியாது. ஆக விமானத்திற்கு பிரச்சனை வந்துவிடும். ஏன்னா இந்த புவியீர்ப்பு விசை என்று சொல்வார்கள் அல்லவா, அதனுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். ஆக இப்படிப்பட்ட ஒரு பயிற்சியின் போது ஒரு நாள் என்ன ஆயிற்று, 8000 அடி உயரத்தில் அந்த விமானத்தில் ஒருவருக்கு பயிற்சி அளித்து கொண்டிருக்கிறார். பயிற்சியை பெற்று கொண்டிருந்தவர், அந்த விமான ஓட்டி மிகவும் ஆஜானுபாகவாக ஒரு உடல் கொண்டவர், அந்த உடல் திறன் கொண்டவர். நன்றாக அவர் தன்னுடைய கைகளால் பிடித்து கொண்டு அந்த விமானத்தை 2 முறை குட்டிக்கரணம் அடிக்கிறார். அதை பார்த்து மிகவும் பெருமிதம் கொள்கிறார் இந்த பயிற்சி அளித்து கொண்டிருக்கும் என்ற அவர். அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று 3வது முறை அந்த விமானத்தை குட்டிக்கரணம் அடிக்கும் பொழுது என்ன ஆயிற்றாம், அவரே எதிர்பார்க்காத விதமாக, இதுதான் அங்கே சக்தியன், எதிர்பார்க்காத விதமாக அவருடைய உடல் முழுவதும் தலையிலிருந்து கால் வரை ஃப்ரோசன் என்று சொல்வார்களே, அது போன்று உறைந்த ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. அதாவது கை விரல்கள், கால் விரல்களை கூட அசைக்க முடியாத ஒரு நிலை அங்கே உருவானது. இப்போ இந்த நேரத்தில் என்ன செய்ய முடியும், சற்று யோசித்து பார்க்க வேண்டும். 8000 அடி உயரத்தில் விமானம் இருக்கிறது. பயிற்றுவிக்கும் அந்த பயிற்சியாளர் அருகே அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவருடைய கையிலிருந்து அதை பற்றி அந்த கட்டுக்குள் கொண்டு வர முடியாத நிலைமை. காரணம், அவருடைய கை விரல்கள் எல்லாம் உறைந்த நிலையில் இருக்க அந்த விமானத்தினுடைய அந்த கட்டுப்பாட்டை பற்றி கொண்டிருக்கிறது. இவருடைய கை கால்கள் எல்லாம் உறைந்த நிலைக்கு சென்று விட்டது. இப்போது என்ன செய்வது? அடுத்த வினாடி நடக்கப் போகும் அந்த விபத்தை உணர்ந்து கொண்டார் அந்த பயிற்சியாளர்.
சுவாமி நீங்கள்தான் இந்த விமானத்தையும் விமான ஓட்டியையும் என்னையும் காப்பாற்ற வேண்டும், என்னுடைய தொழிலையும் நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும், இதுவரை இது போன்று நிகழ்ந்ததில்லை சுவாமி என்று சொல்லி காயத்ரி மந்திரத்தை மனதார ஆத்மார்த்தமாக ஜபிக்கிறார். அந்த நேரத்தில் பளிச்சென்று அவருடைய மூளையில் ஒரு மின்னல் ஒளி போன்று ஒரு வாசகம் வருகிறது. இந்த விமானம் காப்பாற்றப்பட்டு விடும், கவலைப்பட வேண்டாம். அந்த வாசகம் ஒலித்தவுடன் அடுத்த நிமிடம் அவருடைய கை விரல்கள் கால் விரல்கள் எல்லாம் உறைந்த நிலையிலிருந்து விழிப்புணர்வு வெளிப்படுகிறது. திடீரென்று விழித்து கொண்டார் அவர். என்ன ஆயிற்று எனக்கு இந்த ஒரு நிமிடம் என்று அவருக்கே தெரியவில்லை. முறையாக பற்றி கொண்டு இன்னொரு முறை குட்டிக்கரணம் அடித்து தன்னுடைய குருநாதருக்கு காண்பித்து விட்டு அழகாக தரையிறக்கம் செய்கிறார், லேண்ட் செய்கிறார் அந்த விமானத்தை. திரும்ப கீழே இறங்கி வந்து தன்னுடைய பயிற்சியாளரிடம் அந்த ஒரு சில வினாடிகள் என்ன நடந்தது என்று தெரியவில்லை, அதற்கு பிறகு எப்படி நான் இந்த விமானத்தை மீண்டும் தங்களுடைய பயிற்சியோடைய அளித்த அந்த விதத்தை நான் வெற்றிகரமாக பணியை செய்து முடித்து தரையிறக்கம் செய்தேன் என்பது இன்னமும் எனக்கு புரியவில்லை என்று சொன்னாராம். அப்பொழுது அவர் பயிற்சியாளர் சொன்னார், காரணம் என்னவென்றால் அது உன்னுடைய திறமை அல்ல, பகவான் ஸ்ரீ சத்ய சாயி பாபாவினுடைய அவர் கூறிய அந்த காயத்ரி மந்திரம், அவர் காயத்ரி மந்திரத்தினுடைய மகிமையை பற்றி சொல்லியிருக்கிறார். அந்த காயத்ரி மந்திரத்தினுடைய மகிமைதான் இத்தனைக்கும் காரணம். பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா நம்மை இன்று காப்பாற்றி விட்டார் என்று சொன்னாராம். நிறைய விஷயங்கள் நாம் நம்முடைய திறமையால் நாம் சாதித்திருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பிரச்சனை என்று ஒன்று வரும்பொழுது, அதாவது ஒரு மகான் என்று சொல்வார், இந்த வாழ்க்கை கடலில் படகில் நாம் பயணிக்கும் பொழுது நாம் உல்லாசமாக இருப்போம், அப்பொழுது இறைவனை நாம் நினைக்க தவறுவோம், நினைக்க மாட்டோம். ஆனால் இந்த படகில் ஓட்டை ஒன்று விழுந்து விட்டால் அப்பொழுதுதான் இறைவனுடைய ஞாபகமே நமக்கு வரும். ஆகா, இந்த படகை காப்பாற்றினால்தான் நம்மை காப்பாற்ற முடியும், இறைவா ஏதாவது ஒன்று செய்து என்னை காப்பாற்று என்று சொல்லுவோம். ஆக பிரச்சனை என்று ஒன்று வந்தால்தான் இறைவனிடம் சென்று வேண்டுவது என்பது நம்ம பலருக்கு பழக்கமாகிவிட்டது. சுவாமி என்ன சொல்கிறார், எப்போதும் எந்த நேரத்திலும் எப்பொழுதும் அந்த காயத்ரி மந்திரத்தினுடைய அந்த மந்திரத்தை ஜபிக்கலாம், ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும், அந்த ஒலியை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த கேட்டதால் மிகப்பெரிய ஒரு விபத்து, அதாவது இது விமான விபத்து அல்ல, இது கார் விபத்து. அந்த விபத்திலிருந்து எப்படி அவர் உயிர் தப்பினார், அவரோடு கூட முன்னரும் பின்னரும் பயணித்தவர்கள் எல்லாம் உயிர் தப்பினார்கள், நம்முடைய நாட்டில் இல்லை வெளிநாட்டில் நடந்த நிகழ்வு என்ற ஒரு அதிசயத்தை, அற்புத நிகழ்வை நாம் வரும் தொடரில் காண்போம். சமஸ்த லோகா சுகினோ பவந்து. ஓம் சாய்ராம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.